வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 90s கிட்ஸோட ஒரு ஃபேவரட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் வந்துட்டு ₹1 பெட்டி கடையிலெல்லாம் கூட கிடைக்கும். பள்ளிப்பருவ நினைவுகளை ஞாபகப்படுத்துகிற மாதிரியான இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். சாப்பிட்றதுக்கு வாயில் வச்சாலே கரைஞ்சி போயிடும். எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு பாருங்கள். இது சதுரமான ஷேப்லேயும் ரவுண்டான ஷேப்லேயுமே நம்ம வாங்கி சாப்பிட்ருப்போங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு வந்துட்டு நமக்கு மைசூர் பாகு மாதிரியும் ஒரு ஃபீல் கொடுக்குங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கும் மேலே இருக்கிற ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் நெய்க்கு பதிலாக ஆயில் கூட சேர்த்துக்கலாங்க. ஆனால் நெய் சேர்த்து செய்யும் பொழுது அந்த வாசனையும் டேஸ்ட்டும் இன்னுமே நமக்கு அதிகமாக கிடைக்கும். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். மெதுவாக கலந்து விட்டுக்குருவோங்க. அடுப்பு வந்துட்டு சிம்லே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாவு வறுத்து எடுக்கிற வரைக்கும் நம்ம அடுப்பு வந்துட்டு சிம்மில் தாங்க வச்சுக்கிறணும். அப்போ தான் அந்த கரெக்டான பதம் கிடைக்கும். நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவும் ஆட் பண்ணிக்கிறலாங்க. ஆனால் ரியலாக வந்துட்டு இந்த ஸ்வீட் வந்துட்டு மைதா மாவு யூஸ் பண்ணி தான் செஞ்சுருப்பாங்க. இப்போ நம்மளும் மைதா மாவு யூஸ் பண்ணி தான் செய்கிறோம். ஒரு 3 நிமிஷம் நல்லா வறுத்தெடுக்கும் பொழுதே அந்த நெய் வந்துட்டு பிரிஞ்சு அதே போல் வருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்ச மாதிரி வரும். இதே போல் லைட்டாக விட்டு விட்டு நம்ம கலந்து விடணும். ஜஸ்ட் இது ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு இந்த மாவை வந்து கலந்து விட்டுறது மட்டும்தாங்க நேராகும். இந்த பாருங்கள், இந்த நெய் வந்துட்டு நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இதே போல் இந்த நெய் பிரிஞ்சு வர நம்ம திருப்பி கலந்து கொடுத்துக்கிட்டு இருக்கணுங்க. அடுப்பு வந்துட்டு சிம்மில் மட்டும்தான் இருக்கணும், அதிகப்படுத்திடாதீங்க. இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த மைதா மாவோட கலர் லைட்டாக மாற ஆரம்பிச்சிருச்சு. இந்த பதத்தில் இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இதை நம்ம ஆறெல்லாம் விடக்கூடாதுங்க. ஆறுறதுக்கு முன்னாடியே இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு பவுடர் பண்ண சுகர் வந்துட்டு அப்படியே சேர்க்க வேண்டாம், நல்லா பவுடர் பண்ணி 1 கப் அளவு எடுத்துக்கோங்க. நம்ம 1 கப் மைதா மாவு சேர்த்துருக்குறோம். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு சுகர் பவுடர் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே இந்த மாவோட சூடு இருக்கும் பொழுதே இந்த சுகர் பவுடரை இதே போல் நல்லா கலந்து கொடுங்க. ஃபஸ்ட்டு உதிரியாக தான் இருக்கும். நம்ம கலந்து கொடுக்க அந்த சுகர் வந்துட்டு அதில் வந்துட்டு நல்லா இளகி இது வந்துட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக ஆரம்பிக்கும். பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு அந்த மாவு வந்துட்டு இளகி வந்திருக்குதுன்னு. இதே போல் நீங்கள் லைட்டாக கலந்து கொடுங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. இதை நெய் தடவுன ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாவோட சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே சுகர் பவுட்ரு கலந்துக்கிட்டு இதே போல் கலந்து கொடுத்தாதாங்க இது நல்லா மாவு வந்துட்டு இதே போல் செட் ஆகி வரும். ஆறிடுச்சுன்னா சரியான பதம் கிடைக்காது. இதை கரெக்டாக ஸ்பூன் வச்சு நல்லா சமப்படுத்தி விட்டுக்கலாம். நல்லா சமப்படுத்தி விட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் ஆற விட்டுறலாங்க. இல்லை கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் கூட வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதை நம்ம இப்போ அப்படியே ஆற விட்டுறலாம். ஆறுனதுக்கப்புறம் நமக்கு வேணுங்கிற அளவுகளில் இதை பீஸ் போட்டு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம பள்ளிப்பருவ நினைவுகளை ஞாபகப்படுத்த மாதிரியான இந்த சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.